வனாந்திர வாழ்க்கை அற்புதங்களின் வாழ்க்கை. கானான் அற்புதங்கள் தேவைப்படாத வாழ்க்கை. தேவன் நமக்கு அற்புதங்களை தரக்கூடிய ஒரு இடத்திலே வைக்கவில்லை. அற்புதங்கள் தேவைப்படாத ஒரு இடத்திலே தேவன் நம்மை வைக்க விரும்புகிறார். அவர் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை மட்டும் தருகிறார் என்பது பிரசங்கத்தின் ஒரு பகுதி. விதைக்கிறதற்கு விதையையும் தருகிறார் என்பது பிரசங்கத்தின் மறுபகுதி. ஆமா, தேவன் உங்களுக்கு சொல்ல விரும்புறத, ஒரு மணி நேரம் பேச விரும்புறத ஒரு செகண்ட்ல சொல்லிடுவாரு. உங்க ஆவி ஒரு செகண்ட்ல புரிஞ்சுக்கிறோம். ஆனா உங்க மைண்டு அதை ஒரு மணி நேரம் சொல்லி கொடுத்தாதான் புரியும். யூதன் ஃபுல்லா பழைய ஏற்பாட்டுல இருக்கிறான். தேடுங்கள் கண்டடைவீர்கள், பழைய ஏற்பாடு. என்னை குறித்து தேடாதவர்களால் கண்டறியப்பட்டேன், புதிய ஏற்பாடு. தட்டுங்கள் திறக்கப்படும், பழைய ஏற்பாடு. இதோ நான் தட்டுறேன், நீ தரடா, இது புதிய ஏற்பாடு. கையை தட்டு. இந்த உலகத்தில் இருக்கிறவன் ஆச்சரியப்படத்தக்க ஒரு வாழ்க்கை உனக்குள்ள வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பொழிந்து அருளப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோம். ஆனால் தேவன் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து வாழும்படி நம்மை அழைக்கவில்லை. இந்த உலகத்தோடு கலக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்தார். கீதம் பாடுவோம் தேவனின் நாமத்தை, கீதம் பாடுவோம் தேவனின் நாமத்தை. முதலிரு சிறகினால் தங்கள் முகங்களை மூடுவார். முதலிரு சிறகினால் தங்கள் முகங்களை மூடுவார். மறுஇரு சிறகினால் தங்கள் பாதங்கள் மூடுவார். மறுஇரு சிறகினால் தங்கள் பாதங்கள் மூடுவார். பறந்தே பாடுவார் தம் மறுஇரு சிறகினால். பறந்தே பாடுவார் தம் மறுஇரு சிறகினால். மகிமை மேல் மகிமையே, தேவ சந்நிதி மகிமையே. மகிமை மேல் மகிமையே, தேவ சந்நிதி மகிமை. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, இந்த தீர்க்கதரிசி அவன் வந்து வானத்தை பரலோகத்தை பார்த்தப்ப அந்த தூதர்கள் அப்படியே கர்த்தரை துதிக்கிறாங்களாம். ஒவ்வொருத்தனுக்கும் 6 சிறகு இருந்துச்சான். அதில் ஃபஸ்ட்டு 2 சிறகு எடுத்து தன்னோட முகத்தை அப்படியே மூடிக்கிட்டாங்களாம். தூதர்கள், ஏஞ்சல்ஸ் ரொம்ப அழகாக இருப்பாங்க. நீங்கள் கடவுளை பார்க்க வரும்போது சைடில் அவங்க ஒர்ஷிப் பண்ணும்போது நீங்கள் அவங்கள பார்த்து டைவர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு அவங்க 2 சிறகு முகத்தை மூடிக்கிறாங்களாம். they hide themselves. அடுத்த 2 சிறகுல தங்கள் பாதங்களை மூடிடுறாங்களாம். ஸோ அடுத்த 2 சிறகுல அப்படியே பறந்து பாடுறாங்களாம், பரிசுத்தர் பரிசுத்தர்னு. மிக அழகான வரி. நான் போன சர்ச் எங்கள் பாஸ்டர் அடிக்கடி போடுறேன். அவருக்கு இந்த பாட்டை நான் சமர்ப்பிக்கிறேன், பாஸ்டர் கல்குராக்கு. கரங்களை தட்டி கர்த்தராண்டி சொல்லுவோம், பிரைஸ் காட். தூதர் முதலிரு சிறகினார் தங்கள் முகங்களை மூடுவார். தூதர் முதலிரு சிறகினார் தங்கள் முகங்களை மூடுவார். மறுஇரு சிறகினால் தங்கள் பாதங்கள் மூடுவார். மறுஇரு சிறகினால் தங்கள் பாதங்கள் மூடுவார். பறந்தே பாடுவார்
பறந்தே பாடுவார் தம்மருயிரு சிறகினார் மகிமை மேல் மகிமையே தேவ சந்நிதி மகிமையே சிறகினால் தங்கள் முகங்களை மூடுவார் மறு இரு சிறகினால் தங்கள் பாதங்கள் மூடுவார் மறு இரு சிறகினால் தங்கள் பாதங்கள் மூடுவார் பறந்தே பாடுவார் தம்மரு இரு சிறகினார் ஆமென் பறந்தே பாடுவார் தம்மரு இரு சிறகினார் மகிமை மேல் மகிமையே தேவ சந்நிதி மகிமையே கரங்களை தட்டி மகிமை மேல் மகிமையே தேவ சந்நிதி மகிமையே துதி கீதம் பாடுவோம் கீதம் பாடுவோம் தூய தேவனின் நாமத்தை துதி கீதம் பாடுவோம் தூய தேவனின் நாமத்தை முதல் இரு சிறகினால் தங்கள் முகங்களை மூடுவார் முதல் இரு சிறகினால் தங்கள் முகங்களை மூடுவார் மறு இரு சிறகினால் தங்கள் பாதங்கள் மூடுவார் மறு இரு சிறகினால் தங்கள் பாதங்கள் மூடுவார் பறந்தே பாடுவார் தம்மரு இரு சிறகினால் பறந்தே பாடுவார் தம்மரு இரு சிறகினால் மகிமை மேல் மகிமையே தேவ சந்நிதி மகிமையே ஹல்லேலூயா மகிமை மேல் மகிமையே தேவ சந்நிதி மகிமையே கீதம் பாடுவோம் தேவனின் நாமத்தை கீதம் பாடுவோம் தேவனின் நாமத்தை கர்த்தர் என்பது அவர் சொந்த நாமமா கர்த்தர் என்பது அவர் சொந்த நாமமா ஹல்லேலூயா யுத்தத்தில் சிறந்தோரா அவர் மகிமையின் தேவனா யுத்தத்தில் சிறந்தோரா அவர் மகிமையின் தேவனா சேனை அதிபனா சேனை அதிபனா வெண்குதிரை மேல் பவனியே ஹல்லேலூயா சேனை அதிபனா வெண்குதிரை மேல் பவனியே மகிமை மேல் மகிமையே தேவ சந்நிதி மகிமையே எல்லாரும் பாடுவோமா மகிமை மேல் மகிமையே தேவ சந்நிதி மகிமையே மகிமை மேல் மகிமையே தேவ சந்நிதி மகிமையே. நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திலே இந்த ஆராதனை கலந்து கொள்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கக்கூடிய ஒரு ஆராதனையாய் இந்த காலை நேர ஆராதனை இருக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. கர்த்தர் உலகமெங்கிலும் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய விசுவாசம் மனுஷ ஞானத்தில் அல்ல, தேவ பலத்தில் நிற்கும்படிக்கு என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, பிள்ளைகள் எல்லாருடைய விசுவாசம் தேவனுடைய பலத்தினாலே, வல்லமையினாலே, அற்புதங்களினாலே, அடையாளங்களினாலே, ஆண்டவர் உம்முடைய ஆண்டவரை குணமாக்கும் வல்லமையினாலே
அவர்கள் விசுவாசம், ஒவ்வொருவருடைய விசுவாசம் நிலை நிற்கும்படிக்கு உடைய பலத்த கரம் இந்த காலை வேளையில் நீட்டப்படட்டும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இங்கிருந்து திரும்பி செல்லும்போது நிறைவான மனதுடன் கடந்து செல்ல உதவி செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் காட். காட் பிளஸ் யூ. அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு சர்வீஸ் ஃபார் யூத், வாலிபர்களுக்கான சர்வீஸ் இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வாருங்கள், கடந்து வாருங்கள். புதிதாக வந்தவர்கள் யார் இருக்கீங்களா? பெங்களூரில் சிஸ்டர், பெங்களூர்லேருந்து அவங்க வந்திருக்கிறாங்க. நம்ம யூடியூப் பார்த்தவங்க கரங்களை தட்டி வரவேற்போம். சிஸ்டர் கோமலம், வி வெல்கம் யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? பிதாவே, புதிதாக வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், விசேஷமாக பெங்களூரில் வந்திருக்கிற அன்பு சகோதரி ஆசீர்வதிங்க. ஷேபா நாட்டு ராஜஸ்திரீ சாலமுடைய ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து கடந்து வந்தாள். சாலமனை பார்க்கிலும் பெரியவர். உங்களுடைய பிள்ளை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென். சென்ற வாரம் டேக்ஸை பற்றி நம்ம பேசினோம். அது அநேகருக்கு ஆசீர்வாதமானதாக இருந்தது. ஸோ அதை கூட கேட்காதவர்கள் மறுபடியும் கேளுங்கள். உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் மில்லியனராக பில்லியனராக இருக்கும்போது இந்த வார்த்தைகள் உங்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நிகழ்காலத்தில் கூட உங்களுக்கு அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வெதர் பேயிங் டேக்ஸ் இஸ் பிப்ளிக்கல் ஆர் நாட் அப்படின்னு பேசியிருக்கிறோம். ஸோ அதை குறித்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுக்கு முந்தின வாரம் பொறுமை பற்றி நாம் பேசியிருந்தோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸோ எவ்ரி வீக் நம்ம பிஃபோர் ஆஃபரிங் ஒரு ஒரு சின்ன வார்த்தை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். பட் ஐ திங்க் ஓரளவு நம்ம அதை பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு 1 month பிரேக் விடுவோம். பிரேக் விட்டு we don't, I think we need not give time before offering. ஸோ கர்த்தர் நல்லவர். ஸோ நமக்கு நிறையா கொடுப்பதை குறித்தும் ஆசீர்வாதங்களை குறித்தும் நம்ம ஓரளவு பயிற்று பெற்றிருக்கிறோம், நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ அவைகள் போதுமானது. அவைகள் நமக்குள்ளே கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. மேலும் தேவன் புதிய காரியங்களை பேசும்போது அவ்விதமாக வெதர் இட் இஸ் ரைட் ஆஃப் ப்ரீச்சிங் ஆஃப் அபவுட் கிவிங் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நாம் சொல்லித்தர வேண்டும். பரிசுத்தத்தை குறித்து, ஜெபத்தை குறித்து எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பது போல மனிதனுக்கு கொடுப்பதை பற்றி என்ன செய்ய வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். நேற்று என்கிட்ட ஒரு சகோதரர், நான் வெளியூரில் பைபிள் கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது சொன்னார், நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், நல்லா தான் போயிட்டுருந்தேன். ஒரு குறிப்பிட்ட சபை பிரிவு இருக்கிறேன். தேர் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல் குரூப்பு. அங்கே போனப்போ இந்த கொடுக்குறதுலாம் கிடையவே கிடையாது, தசமெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்து என் மைண்டில் இந்த கொடுக்குற எண்ணமே டோட்டலாக போயிடுச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு கொடுக்க வேணான்னு சொன்னால் பிடிக்கும்ல, அது பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு. பாருங்கள், எப்படி என்னுடைய பிஸ்னஸில் ஒரு பெரிய டவுன் ஆகிப்போச்சு. எங்களெல்லாம் அது செய்வேனா இது செய்வேனான்னு சொன்னார். பட் அந்த தலைமை போதுவர் அவர் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டார். அவர் பிள்ளை ஃபாரினே போகக்கூடாதுன்னு எங்களுக்கெல்லாம் பேசினார். ரொம்ப செல்ஃப் சாக்ரிஃபைஸை பற்றி பேசுவார். அவர் எந்த அளவு செல்ஃப் சாக்ரிஃபைஸ், ஒரு காலத்தில் நான் அவருடைய பயங்கரமான தீவிரமான ஃபாலோவராக இருந்தேன். அதாவது தேவனை அப்படியே கையில் ஒரு குச்சியோடு இருக்கிற ஒரு என்னது ஒரு டீச்சராக தான், வாத்தியாராக தான் பார்ப்பார். அவர் அப்படி தான் ப்ரீச் பண்ணார். அந்த ஒரு மரத்தின் கனியை சாப்பிட்டனால தான் இவ்வளோ பிரச்சனை நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சாப்பிடாம இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நம்ம பேசுகிறோம். இது எல்லாருமே பேசுவாங்க. ஆனால் அவர் என்ன சொல்லுவார்னா, சாப்பிடாமல் இருந்திருந்தாருன்னா இந்த ஒரு மரத்தை சாப்பிடாதுன்னு சொன்னவர் அடுத்து 2 மரத்தை சாப்பிடாதுன்னு சொல்லுவார். அடுத்து 2 மரத்தில் அவன் சக்ஸஸ் பண்ணோன்னா 4 மரம்னு சொல்லுவார். அப்புறம் 8 மரம்னுவார். அப்புறம் இந்த தோட்டத்தில் இருக்கிற எந்த மரத்தையும் சாப்பிடக்கூடாதா அப்படின்ற வரைக்கும் அவன் செல்ஃப் கண்ட்ரோலை டெவலப் பண்ணுவார்.
கடைசியாக ஒரு மரம் தான் சாப்பிடணுன்ற அளவு கொண்டு வருவார். அந்த அளவுக்கு அவன் பாஸ் ஆவானான்னு தேவன் பார்ப்பார். ஆனால் ஆதாம் எல்கேஜிலே ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னாரு. இதுக்கப்புறமும் ஒரு 50 பேர் 60 பேர் உட்காந்துருக்குறாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு மெடல் கொடுத்துடணும். நீ கேட்டால் அவர் ரொம்ப ஆழமான ப்ரீச்சர், ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாம் பேசுவார். ஒரு தடவை பெங்களூர் போயிருந்தப்ப அவர் வீட்டுக்கே போயிட்டேன். நான் கிருபையை பற்றி அவர்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய வந்து டாப் லெவல் ப்ரீச்சர்ஸில் ஒரு ஆள். சத்தியத்தை அறிந்தால் நிச்சயமாக வந்து சத்தியம் விடுதலையாகும். ஆனால் அவர் ஒரு ஆளுக்கு நீங்கள் சொல்கிறதும் சரி, உலகமெங்கிலும் லட்சக்கணக்கான பேருக்கு சொல்கிறதும் சரி, அவர்கிட்ட ஒன்று சொல்லிட்டீங்கன்னா புரியாதவனுக்கு புரிய வச்சுருவார். ஆனால் பாருங்கள், தசம பாகம் காணிக்க இதெல்லாம் கொடுக்கூடாதுன்னு ப்ரீச் பண்ணி இவன் கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற வந்து பிஸ்னஸ்ஸை தர லெவலுக்கு வந்துருச்சு. நான் உணர்ந்துட்டேன், நான் கொடுக்காதனால தான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு. நான் சொன்னேன், கொடுக்காதனால இப்படி ஆனோன்ற எண்ணத்தை மனசை விட்டு எடுத்துரு. தேவன் ஒருத்தனையும் கொடுக்காததுனால பிடுங்குறவரே கிடையாது. நான் ஒரு நாளும் பிரசங்கிச்சதே கிடையாது. கொடுக்கலன்னா கடவுள் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார், கொடுக்கலன்னா உன்னுடைய செல்வம் குறைஞ்சிரும் என்பதெல்லாம் லா. நீ சும்மா இருந்தாலே தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் உன்ட்ட சொன்னேன், கொடுக்காததுனால தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார்ன்றதை நான் என்னையும் பிரசங்கம் பண்ண மாட்டேன். நீ அப்படி நினச்சிருந்தேன்னா மறந்துடு. ஆனால் ஒன்று நான் பிரசங்கம் பண்ணுவேன், கொடுத்தா ஆசீர்வாதம் பெருகும் நான் பிரசங்கம் பண்ணுவேன். அதில் வந்து ஐ எம் ஸோ ஸ்ட்ராங். அதாவது தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறவர் என்றால் அதோடு முடியல, அவர் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை மட்டும் தருகிறார் என்பது பிரசங்கத்தின் ஒரு பகுதி. விதைக்கிறதற்கு விதையையும் தருகிறார் என்பது பிரசங்கத்தின் மறுபகுதி. ஒரு பிரசங்கத்தை முழுமையாக நாம் செய்ய வேண்டும். நான் கேட்கிறேன், புசிக்கிறதுக்கு ஆகாரம் அவற்றிலிருந்து வருதுன்னா விதைக்கிறதுக்கு எதுக்கு விதை? எப்ப பசிக்குதோ நம்ம அவற்றை போய்க்கலாம். ஆனால் தேவனோ தன்னையே சார்ந்திருக்க வேண்டும் என்று, அவர் மனிதன் தன்னையே சார்ந்திருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. அவன் தன்னை போல தன்னிறைவடைந்தவனாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தன்னிறைவை பற்றி பேசுவாங்க நிறைய பேர். தேவனுடைய தன்னிறைவை போல அந்த தன்னிறைவிலிருந்து நாம் வந்தோம், நாம் தன்னிறைவன் பேசுவாங்க. மறுபடியும் அவங்க சிலுவையிலிருந்து அப்படின்னு ஒரு இடத்துக்கு தான் கூட்டுறாங்க. சிலுவையிலிருந்து தான் வருது, இல்லைன்னு நான் சொல்லலை. அந்த வந்ததை மல்டிப்ளை பண்ணக்கூடியதை உங்க பொறுப்புல கொடுக்குறாரு. அதான் நேற்று நான் சொன்னேன், தேவன் எவ்வளவு உங்களை ஆசீர்வதிப்பாரு. தேவன் தன்னால் எவ்வளவு உங்களை ஆசீர்வதிக்க முடியுமோ அவ்வளவையும் ஆசீர்வதிச்சா உங்க வீடு தாங்காது, இந்த மதுரை தாங்காது, இந்த தமிழ்நாடு தாங்காது, இந்தியாவே தாங்காது, உலகமே தாங்காது. அவர் நினைக்கிற அளவு ஒன்று ஆசீர்வதிச்சார்னா உன்னால தாங்க முடியாது. அதனால தான் எவ்வளவு அளவுன்றத ஓ மனசுக்கு ஏற்ற மாதிரி விட்டுறாரு. உன் மன விருப்பத்தின்படி அப்படின்ற அர்த்தம் என்னன்னா, நீ எவ்வளவு பேர் பண்ண முடியும் அப்படின்னு உன் மைண்டை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி நீ ரெடி பண்ணி அதை வாங்குறதுக்கு தயாராக ப்ரிப்பேர் பண்ணி நிற்கிறியோ அவ்வளோ நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாக உன்ட்ட என்ன செய்யாது, தாங்காது. பட் உங்கள் ஸ்பிரிட்டு நான் சொல்கிறேன், அது வந்து எவ்வளவு வேணாலும் எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்கள் ஆவியுடைய பவரில் ஒன்று என்னென்னா, கடவுளே உள்ளே வாங்கி வச்சுக்கிறோம், அப்படி தான் படைச்சிருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால தான் சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் உங்களை ஆவியில் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆவி அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி வாங்கிடுது. ஆனால் உங்கள் மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது அவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகாது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்யும். ஆமாம், தேவன் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறத, 1 மணி நேரம் பேச விரும்புகிறத 1 செகண்டில் சொல்லிடுவார். உங்கள் ஆவி 1 செகண்டில் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் உங்கள் மைண்டு அதை 1 மணி நேரம் சொல்லி கொடுத்தா தான் புரியும். அதனால தேவன் ஆவியில் கொடுத்துட்றாரு, அப்புறம் மைண்ட் அங்கேருந்து புரிஞ்சுக்கிறது. அப்போ இந்த மைண்டு எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகுதோ அவ்வளவுதான் பிளெஸ்ஸிங்ஸை நம்ம ரிலீஸ் பண்ணிக்கிறோம். Why should we pray? எதற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும்? நேற்று சாயந்தரம் நாங்கள் பேசுகிறோம். எதற்காய் ஜெபிக்க வேண்டும்? என் மைண்டை அந்த பிளெஸ்ஸிங்க்கு என்ன செய்கிறேன், சேனலைஸ் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த கிரவுண்டை ரெடி பண்ணுறேன். இப்போ தேவன் எனக்கு என்ன செய்ய போகிறாரு
அப்படின்னு ஒன்று நான் பேஸ்மெண்ட் நினைக்கிறேன். அதை நினைக்கிறதுக்கு மேலே தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா தேவன் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுக்குறவர் மட்டுமல்ல. இந்த காலை வேளையிலே உங்களுடைய இருதயங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். பிரசங்கத்தின் மறுபகுதி என்று ஒன்று இருக்கிறது. அவர் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை மட்டும் தருகிற தேவன் அல்ல, விதைக்கிறதற்கு விதையையும் தருகிற தேவன். அவற்றிலிருந்து புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை வாங்குற ஒரு குரூப்பை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். 20 வருஷம் அவங்க கடவுள்கிட்ட ஜெபிச்சா கடவுள் எனக்கு தந்துடுவார், ஜெபிச்சா எனக்கு கடவுள் தந்துடுவார், நான் ஜெபிச்சு நிறையா வாங்கியிருக்கேன் சார் அப்படின்வாங்க. குட். ஆனால் 20 வருஷமாக அவங்க புசிக்கிறதுக்கு தான் ஆகாரத்தை வாங்கியிருக்கிறாங்க, விதைக்கிறதுக்கு விதையை வாங்கலை. விதைப்பதற்கு விதையை வாங்கியிருந்தா நீ இன்னைக்கும் பணத்துக்கு ஜெபிச்சு வாங்க வேண்டிய அவசியம் உனக்கு இருந்திருக்காது. பணம் என்பது ஜெபித்து வாங்கக்கூடியது அல்ல, புரிஞ்சுக்காங்க. ஜெபிச்சு வாங்கிட்டே இருக்கிறீங்கன்னா நீங்கள் இன்னும் புசிக்கிறதுக்கு ஆகாரம் வாங்கியிருக்கிறீங்க. நீங்கள் என்னைக்கு விதைக்கிறதுக்கு விதையை வாங்கியிருந்தீங்கன்னா அடுத்து நீங்கள் ஜெபிச்சு வாங்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கவே. கையை தட்டுங்க. தேவன் நமக்கு அற்புதங்களை தரக்கூடிய ஒரு இடத்திலே வைக்கவில்லை. அற்புதங்கள் தேவைப்படாத ஒரு இடத்திலே தேவன் நம்மை வைக்க விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பாருங்க, ரட்சிக்கப்பட்ட புதுசுல டெய்லி அற்புதம் தாங்க அப்படின்னு வாங்கி, இப்பெல்லாம் அந்த அற்புதங்கள் நடக்கிறதே இல்லைங்க. அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட புதுசுல டெய்லி நீ பஞ்சத்திலையும் வறுமையிலையும் இருந்திருப்ப. அதனால டெய்லி தேவன் அற்புதம் செஞ்சாரு. ஒவ்வொரு முறையும் பஸ்ஸுக்கு காசுக்கு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு பஸ்ஸுக்கு காசு கிடச்சிருக்கு, போயிருக்கிறேன், அதெல்லாம் அற்புதம் தான். ஆனால் இப்போ நான் அற்புதம் தேவைப்படாத ஒரு இடத்துல இருக்கிறேன். ஏன்னா நான் பஸ்லேயே போகிறதில்ல. இப்போ அற்புதம் தேவைப்படாத ஒரு இடத்துல நான் இருக்கிறேன். அப்புறம் பைக் வாங்கினதுக்கப்புறம் பெட்ரோலுக்கு வேறு ஜெபிச்ச நாட்கள் உண்டு. இப்படியோ போயிட்டு இருந்துச்சு. அற்புதங்கள்லாம் இப்போ நின்றுச்சு. ஏன்னா இப்பொழுது அந்த ஏரியாவில் அற்புதங்கள் தேவைப்படாத ஒரு இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். தேவன் உன்னையும் என்னையும் அற்புதங்களை பெற்று வாழக்கூடிய ஒரு இடத்தில் வைக்க அவர் விரும்பவில்லை. அற்புதம் என்றால் உனக்கு ஒரு தேவை இருக்க வேண்டும், அந்த தேவைக்கு தேவனிடத்தில் கேட்க வேண்டும், தேவன் அதை உனக்கு தர வேண்டும். இதுதான் அற்புத வாழ்க்கை. ஹல்லேலூயா. வனாந்திர வாழ்க்கை அற்புதங்களின் வாழ்க்கை. தினந்தோறும் மன்னா, 40 வருஷம் டெய்லி மன்னா, அற்புதங்களின் வாழ்க்கை. கானான் அற்புதங்கள் தேவைப்படாத வாழ்க்கை. கானானுக்குள்ள நுழைஞ்ச உடனே மன்னா பொழிகிறது என்ன செஞ்சிருச்சு? நின்றுச்சு. எல்லாம் சொல்லுங்க, அற்புதம்லாம் நிக்கணும், அப்பதான் ஹெவனுக்குள்ள என்ட்ரு ஆயிருக்கிறீங்க. ஆமென். ஆமா, பசிலையும் பஞ்சத்துல இருந்து அற்புதங்கள் நின்றுன்னு ஜெபிக்க கூடாது. நான் அந்த கான்டெக்ட்ல பேசல. நான் என்ன சொல்றேன், இந்த பசியும் பஞ்சத்தையும் போக்குவதற்கு நான் தினந்தோறும் வாங்குகிற இந்த வாழ்க்கை முறை மாறி இதற்காக ஜெபிக்க தேவையில்லாத ஒரு இடத்திற்கு என்னை அழைத்து செல்லுகிறவரே. கையத்தட்டு. ஆமா, தேவன் தினக்கூலியே நம்மளை வைக்கல. அன்றுள்ள ஆகாரம் சார், பழைய ஏற்பாடு சார். ஆமா, சிலுவைக்கு முன்னாடி எல்லாமே பழைய ஏற்பாடு தான். கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்பதே பழைய ஏற்பாடு தான். யூதன் ஃபுல்லா பழைய ஏற்பாட்டுல இருக்கிறான். தேடுங்கள் கண்டடைவீர்கள் பழைய ஏற்பாடு. என்னை குறித்து தேடாதவர்களால் கண்டறியப்பட்டேன் புதிய ஏற்பாடு. தட்டுங்கள் திறக்கப்படும் பழைய ஏற்பாடு. இதோ நான் தட்டுறேன், நீ தரடா, இது புதிய ஏற்பாடு. கையை தட்டு. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டிலே மனிதன் தேடினான், பழைய ஏற்பாட்டிலே மனிதன் தட்டினான், பழைய ஏற்பாட்டிலே மனிதன் கேட்டான். லா அது. கிரேஸ் என்னன்னா, ஏசாயா அழகா சொல்றான். அதாவது இந்த தேடுங்கள் கண்டடைவீர்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்கிற வார்த்தையை தேவன் யூதர்களுக்கு சொன்னது. ஆமா, புறஜாதிகளை பத்தி பைபிள் என்ன சொல்லுது? ஏசாயா சொல்றான், புறஜாதிகளை குறித்தாவது என்னை குறித்து தேடாதவர்களாலே நான் கண்டறியப்பட்டேன், என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களுக்கு நான் வெளியரங்கமானேன். ஆச்சா, உங்களுக்கு பலிக்கிற வாக்குத்தத்தம் இதுதான். ஆமா, நீங்க ஃபுல்லா கேளுங்கள் தரப்பட், அது ஃபுல்லா அந்த பாட்டை யூதர்களுக்கு. பேசாம எபிரேய மொழியில மொழிபெயர்த்து நேர இஸ்ரேல் தேசத்துல இந்த ரெக்கார்டை வித்துருங்க. அந்த காலத்துல ரெக்கார்டு தான் அது. ஆமா, நான் எங்க இருக்கிறேன்? தேவன் டெய்லி நான் தேவன்கிட்ட வாங்கி அனுபவிக்கிற ஒரு இடத்துல தேவன் என்ன செய்யல, வைக்கல.
அதை பெருமையை என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். கடவுள் டெய்லி நான் ஜெபிக்க எனக்கு கொடுத்துட்றாரு சார், பாருங்கள் அப்படி அற்புதம் செய்வார். அற்புதம் நிற்கணும், நிற்கிற அளவுக்கு நீ சர்ப்ளஸ் ஆகணும். நீ கேட்டு அற்புதம் நிற்கிறது இல்லை, நீ கேட்காத ஒரு இடத்துக்கு வரணும். God's plan is not deserticulous life, that is surplus life. தேவன் ஒரு வனாந்திர வாழ்க்கையை நமக்கு டிசைன் பண்ணி தரல, அற்புதங்களின் வாழ்க்கை டிசைன் பண்ணி தரல, அற்புதங்கள் தேவைப்படாத ஒரு வாழ்க்கையை டிசைன் பண்ணி தரார். அம்மா கூட டெய்லி தோசையை சுட்டு போட்டு 30 வருஷமா உனக்கு தோசை சுட்டு போட்டு நான் ஊஞ்சிட்டேன்டான்ட்டு, இனிமே என் உதவி தேவைப்படாத இடத்துக்கு உனக்கு கொண்டு போக விரும்புகிறேன், உனக்கு ஒரு கல்யாணத்தை கட்டி வைக்க விரும்புகிறேன், இனிமே யூ வில் பி சர்ப்ளஸ். ஆமாம், இதை விட கொடுமையான தோசை நீ சாப்பிட போகிற அப்படி லெவலுக்கு போயிருங்க. அப்போ பைபிளில் ஒரு பெரிய அப்பத்தை உருட்டி விட்டாங்களாம், பழைய ஏற்பாட்டில் வரும். அது போய் உருண்டு எதிரிகளின் பாளையத்தை நொறுக்கியது அவர் கனவு கண்ண ஒருத்தன். அந்த மாதிரி என்ன ஆகி போயிருது, இப்படி ஆகி போய் சுச்சுவேஷன். மேட்டரை விட்டுட்டான்றீங்களா? அற்புதங்கள் தேவைப்படாத இடம் அதுதான். காணிக்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அற்புதங்களின் வாழ்க்கையில் வாழ விரும்புகிறார்கள். புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை தேவனிடத்தில் வாங்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் அற்புதங்களின் வாழ்க்கையை பேசுகிறார்கள். விதைக்கிறதுக்கு விதையை வாங்குகிறவர்கள் அற்புதங்கள் தேவைப்படாத இடத்தில் வாழ விரும்புகிறார்கள். பாலா சந்துரா பாலா தியாங்கராமானா சந்துரா தியாங்கோ. தேவன் நம்மை ஆளுகிற இடத்துல வைத்திருக்கிறார். ஸோ நான் அதை ரொம்ப விரும்புகிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் என்ஜாய் பண்ணுறேன், அதை நான் டேஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் அதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அருமையான தாயே, உன் வாழ்க்கை இன்னும் தேவையின் மத்தியில் இருக்கிற வரைக்கும் இன்னும் அற்புதங்களை பெற்றுக்கொண்டிருப்பாய். ஆனால் தேவைகளை தாண்டிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. த லைஃப் ஆஃப் மோர் தென் எனஃப். அந்த வாழ்க்கைகள் வர நீ விரும்ப வேண்டும் என்று உன்னை அழைக்கிறேன். ஸோ தேவனாய் கர்த்தர் கொடுத்திருக்க அதிகாரத்தை பயன்படுத்தும்படிக்கு இந்த நேரத்தை நம் காணிக்கைக்காக நம்மை தயார் செய்வோம். கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கமன் ப்ரே. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன் உங்களுடைய ராஜ்யத்தை கெட்டுவதற்கு, ஊழியத்தை தேவனுடைய வார்த்தை உலகமங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சர்வீஸ். இது ஆராதனையின் ஒரு மிகப்பெரிய முக்கியமான பங்கு. அந்த பங்கை நாங்கள் சிறப்பாக செய்கிறோம். இந்த நேரம் எங்களுடைய கேரக்டர்ஸை மோல்டு பண்ணுற நேரம், எங்களுடைய லோபத்தனத்தை நீக்குகிற நேரம். ஆண்டவரே, சந்தோஷமாய் உற்சாகமாய் உங்களுடைய ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்த எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கும். ஓகே, தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியமோ ஜெயமாகவே இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் என்ன சொல்ல ஒரு வேக்கம் ஒரு கட்சியில் அல்லது தேசத்தில், நாட்டில், மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு மாதிரியான சூழ்நிலையில் இந்த தமிழகம் போயிட்டுருக்கு. உங்கள் எத்தனை பேருடைய ஜெபம் இந்திய அரசியலோடு அல்லது சூழ்நிலையோடு அல்லது தேசத்தின் பிரச்சனைகளோடு இணைந்ததாய் இருக்கிறது? உங்கள் எத்தனை பேருடைய ஆவிக்குரிய கண்ணோட்டம் இது எல்லாவற்றோடும் இணைந்ததாக இருக்கிறது? அப்படின்னா நீங்கள் தேவனோடு இணைக்கப்பட்ட ஒரு மனிதன் என்று நான் நினைக்கிறேன். இல்லாட்டினா நீங்கள் தனியாக ஒரு ட்ராக்லேயே போயிட்டுருக்கிறேன், போன வாரம் என்ன பேசணும் அதனுடைய தொடர்ச்சியை இந்த வாரம் பேசுவோம் அப்படின்னே ஒரு ட்ராக்கில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா, என் அன்புக்குரியவர்களே, இந்த தேசத்தை குறித்த முற்றிலும் கவலையற்ற ஒரு மனிதனாக நாம் இருக்கிறோம் என்று அதுக்கான அர்த்தம். ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், உங்களுடைய பார்வை, உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய வாழ்க்கை, இவைகள் இந்த உலகத்தோடு தொடர்புடையது. மோசே போய் பார்வோனுக்கு முன்னாடி பேசினப்ப பார்வோன் போட்ட ஒரு சட்டத்துக்கு எதிராகத்தான் அந்த சம்பவங்களே நடக்குது. ஃபுல்லாக நீங்கள் ரிலீஜியஸ் வியூவே பார்க்காதீங்க. மோசே போனார், அவங்க ஜனங்கள்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க, அதனால் கூட்டிகிட்டு வந்துட்டார்.
பார்வோன் காலத்தில் நடந்தது. உலகத்திலே வந்து சட்டங்கள் இயற்றப்பட்டதே எங்கே தான்? எகிப்தில் தான். ஹம்ராபியோட டைமு மிக கொடுமையான சட்டங்கள் இருந்தது. எதையுமே அவ்வளோ சீக்கிரமாக என்ன செய்ய முடியாது, தண்டனையெல்லாம் கொடுத்துட முடியாது, சட்டப்படி விசாரிக்க வேண்டும். யோசேப்பை வந்து டக்குன்னு வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்ட போது அவனை உடனடியாக சிறை சேதம் பண்ணலை. போத்திபாரோட மனைவி அவன் இழுத்தான்னு ஒரு கேஸில் அவன் பேரை பதிஞ்சப்ப உடனே அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியல. ஏன்னா சட்டப்படி அதை நிரூபிக்க முடியவில்லை. கைத்துன்னு வருது அவருக்கு. எகிப்தில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த மாதிரி சட்டத்தில் ஸ்ட்ராங்காக இயற்றப்பட்டு தான் இந்த ஜனங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் மோசே அப்பொழுது ஒரு இரட்சகனை தேவன் எழுப்பினார். கைத்தட்டுங்க, ஹல்லேலூயா, ஆமென். ஸோ ஆகவே கிறிஸ்தவம் என்பதும் ஆன்மீகம் என்பதும் ஜனங்களுடைய ஆசீர்வாதம் என்பதும் அதற்கு தடையாக காரியங்கள் வரும்போது தேவன் அதை உடைத்து ஜனங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ இன்றைக்கு ஒரு வெற்றியின் மனநிலை நமக்கு தேவை என்பதை குறித்து உங்களிடத்தில் நான் கொஞ்ச நேரம் பேசி நான் முடிக்க விரும்புகிறேன். அதாவது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த ஆட்சி காலத்திலும் எவ்விதமான சூழ்நிலை மாற்றத்திலும் நமக்கு வெற்றியை மாத்திரமே தருகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். மேலே ஏற்படுகிற மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை என்ன செய்ய போகிறது கிடையாது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அது பாதிக்கப்பட போகிறது கிடையாது, கிடையாது. நான் நேற்று போயிட்டு இருக்கும்போது அண்ணன் கூட பேசியிருந்தேன். என்னென்ன இவ்வளோ மோசமாக வந்து இந்த மக்கள் வந்து பேங்க் வாசலில் நிற்கிறாங்க. சமீபத்தில் ஒருத்தர் வேறு இறந்துட்டார், ஹார்ட் அட்டாக் வந்து. அவனை சொன்னேன், நான் ஒரு தடவை கூட பேங்க் வாசலில் நிற்கலை. ஆனால் நிற்கிறவர்களுடைய குறித்த மனநிலையில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். தேசத்தை குறித்த கரிசனற்ற ஒரு வாழ்க்கை இருந்தால், ஒரு மனது இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த தேசத்தை நீதிமானுடைய ஆசீர்வாதத்தினாலே பட்டணம் செழிப்பாகும் என்று வேதம் சொல்கிறது. இயேசுவின் நாமத்தில் தமிழ்நாட்டை நான் பிளஸ் பண்ணுறேன், இந்தியாவை நான் பிளஸ் பண்ணுறேன். சகலத்தையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார் என்று நான் பிரகடனப்படுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு தான் தேவன் உன்னை என்னை வைத்திருக்கிறார். இந்த தேசத்தை மாற்றும்படிக்கு தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தினாலே, நம்முடைய ஆசீர்வாதங்களினாலே நம்முடைய குடும்பம், தேசம் என்கிற மாற்றத்தை கொண்டு வரும்படி தேவன் விரும்புகிறார். என் அன்புக்குரியவர்களே, என்னுடைய வாழ்க்கை இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்தோடு தொடர்புடையது. ஆகையால் தான் வந்து யோசேப்பு, தானியேல் இவங்கெல்லாம் they were the solution to the nation. தேசத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருந்தார்கள். ஆவியானவரோடு இணைக்கப்பட்டவருடைய வாழ்க்கை தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருந்தது. வெறும் அந்நிய பாஷை பேசிட்டு ஆவியில் நிறைஞ்சிட்டு தூங்கிட்டு இருக்கலவங்க. அந்த அபிஷேகம் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறியது. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும்படிக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். God wants you to be a witness, not to the church only, but to the world too. இந்த உலகத்திற்கும் நம்மை ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் அதாவது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் உலகத்திற்கு சாட்சியாக இருப்பீர்கள். பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சியாக இருப்பீர்கள். நீ யாருக்கு தெரியுமா சாட்சியாக இருக்கணும்? ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டது? இந்த உலகத்தில் இருக்கிறவன் ஆச்சரியப்படத்தக்க ஒரு வாழ்க்கை உனக்குள்ள வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பொழிந்து அருளப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். ஆனா நம்மெல்லாம் சர்ச்சுக்குள்ள தான் சாட்சி சொல்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, சர்ச்சுக்குள்ள சாட்சி சொல்றதுக்கு தேவன் ஆவியானவர் கொடுக்கல. ஆவியானவர் அருளப்பட்டதன் நோக்கம் இந்த உலகம் உங்களை ஆச்சரியமாய் பார்க்கத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையிலே. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஆண்டவரே, வருகிற நாட்கள் உங்கள் எண்ணங்கள் மாறட்டும். தேவன் உங்களை புறஜாதிகள் மத்தியிலே சாட்சியாக இருக்கத்தக்கதாக தம்முடைய ஆவியை உங்களுக்கு பொழுந்தருளி இருக்கிறார். ஏதோ கபான்னு அந்நிய பாஷை பேசிட்டு தூங்குவதற்காக மட்டுமல்ல. நன்றாக பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் இருந்த அபிஷேகம் ஒவ்வொருவருக்கும் இதற்கு ஒன்றே நான் பேசிட்டு நான் போக விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அபிஷேகம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக வெளிப்பட்டது. சிம்சோனிடத்தில் அந்த ஆவியானவர் இறங்கும்போது அது பலமாக வெளிப்பட்டுச்சு. யோசேப்பிட்ட வெளிப்பட்டப்ப அது ஞானமாக வெளிப்பட்டது, சொப்பனமாய் வெளிப்பட்டது. தானியேல்கிட்ட வந்து அதை வியாக்கியானம் பண்ணுகிறதா வெளிப்பட்டது. சாலமன்ட்ட அது ஞானமாக வெளிப்பட்டுச்சு. தாவீது பாட்டாக வந்துச்சு. ஆமாம், இதெல்லாம் அவுட்புட்டு.
இன்புட்டு அனாயிட்டிங். ஆனால் இங்கே இன்புட் இருக்குது, ஒரு அவுட்புட்டையும் காணோம். கரண்ட்டு சப்ளை வாங்கி வச்சுருக்கீங்க வீட்டில், எதுக்காக வாங்கி வச்சுருக்கிறீங்க? ஃபேனு சுற்றணும், லைட் எரியணும், ஏசி ஓடணும், டிவி ஓடணும். இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக தர்றதுக்கு தான் கரண்ட் சப்ளை எடுத்துருக்கிறீங்க. சப்ளை இன்புட்டு ஃபேன் அவுட்புட்டு, சப்ளை இன்புட்டு டிவி அவுட்புட்டு. ஆனால் இன்றைக்கி பெந்தேகோஸ்து மக்கள், பெந்தேகோஸ்து நம்ம எல்லோரையும் சேர்த்து தான் சொல்கிறேன், சப்ளை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்போஸ்தலர் 1:5. ஆனால் இங்கே ஃபேன் சுற்றலை, ஒன்றுமே நடக்கலை, என்னுடைய பணப்பிரச்சனை கூட சால்வ் ஆகலை, என்னால் என் வீட்டுக்கே சாட்சியாக இருக்க முடியல. ஆனால் தேவன் சொன்னார், உலகத்தின் கடைசி பிறந்தே சாட்சியாக. நண்புக்குரியவர்களே, வாட் இஸ் த பர்பஸ்? நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டதன் நோக்கம் என்ன? ஆவிலே நிறைவது, அந்நிய பாஷை பேசுவது என்பது அது இன்புட்டு தான். அவுட்புட் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாற்றங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சிகள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருக்கங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயர்வுகள். இதுதான் ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று தான் சொன்னார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளை, இன்றைக்கு உன்னுடைய மனதில் ஸ்ட்ராங்காக நிற்கட்டும், நான் ஒரு சாட்சியாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவன். இந்த சாட்சின்னு நமக்கு பெந்தேகோஸ்தே சொல்லிக் கொடுத்த அந்த அந்த மீனிங் என்ன செஞ்சிருங்க? அழிச்சிருங்க. ஆமாம், சாட்சினா என்ன தெரியுமா? அதாவது கரிஸ்மேட்டிக்ன்றாங்க, கரிஸ், அட்ராக்டிவ் பர்சன். சாட்சினா அதுதான். ஆமாம், நிறையா சாட்சியை நான் பார்த்துருக்குறேன். கொள்ள சாட்சிகளை 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத சாட்சியெல்லாம் பார்த்துருக்குறேன். ஆமாம், ரொம்ப நல்ல பையங்க அவர். ஆமாம், நல்ல பையன், 10 காசுக்கு அவனால் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் சமாரிய ஸ்திரீ பாருங்க, அவளை பார்த்து சொன்னார், உனக்கு 5 புருஷன் இருந்தான் ஏன்னு சொல்கிறாரு. அந்த அம்மா கொஞ்ச நேரத்தில் போய் ஊரே கூட்டிகிட்டு வந்துருச்சு. சீசர்கள் புரோட்டா வாங்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. இது சாப்பிட்ற நேரம் ஐயா அப்படின்றாங்க. நீ அதிலே தானே இருப்ப, எனக்கு தெரியும்ல, அதனால் நீங்கள் அறியாத வேற ஒரு போஜனம் இருக்குன்னு. அப்போ கூட நினைக்கிறேன், இந்த அம்மா ஏதோ குடத்துக்குள்ளே கொண்டு வந்தால் கொடுத்துருக்கு போல் அப்படின்னு. அவன் மைண்டு ஃபுல்லாக அந்த எனக்கு கேட்டால், நாங்கள் சாட்சியாக இருக்கிறப்ப ரீக்காமா நாஷா, ஒரு ரீக்காமானா சார் 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. 5 கல்யாணம் பண்ணிட்டு ஒரு அம்மா ஒரு ஊரே கூட்டிகிட்டு வந்துருச்சு. ஆமாம், சாட்சினா என்னென்னா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது தான் சாட்சி. இன்றைக்கு மதவாதிகளை கிறிஸ்தவம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. நீ அவன் நல்லா ஆக என்ன ஆகிறான்? உலகத்தை விட்டு துண்டிக்கப்பட்டுறான். ஒரு 10 வருடங்களுக்கு 15 வருடங்களுக்கு முன்னாடி மீட்டிங் நடத்தும்போது ஒரு அம்மா பார்த்து, வாங்க மீட்டிங் வாங்க அப்படின்னு. நாங்களாம் உன்னதமான உபதேசம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்க. நாங்கள் சியோனுக்கு போகிறோம்னாங்க. சரி, அப்போ பஸ் வரும், ஏறி போயிருங்க. நாங்கள் பிரியாணி தின்னுக்கிட்டு இருக்கிறோம், பழைய சொல்லலாம் சாப்பிட மாட்டோம். நான் நீ சாப்பிட்றது பிரியாணின்னு சொல்கிறதுக்கு அவளுக்கு உரிமை இருக்குது, ஆனால் மற்றதெல்லாம் திரும்ப பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேங்க. இவங்க வெளியே வந்தாலும் இவங்க திருந்துற கொஞ்சம் நாள் ஆகும். ஃபுல்லாக மைண்டு ஃபுல்லாக இப்படி வந்து ஸ்டஃப்பு. நாங்கள் பெரிய ஆட்கள், நாங்கள் உன்னதமானவர்கள். அதனால தான் மனிதர்கள் தேங்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் தேவன் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து வாழும்படி நம்மை அழைக்கவில்லை, இந்த உலகத்தோடு கலக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்தார். உப்புன்னா என்னங்க அர்த்தம் சொல்லுங்க? உப்புனா கரையணும்னு அர்த்தம். இவன் வந்து கல் உப்பு கிடையாது, கல். அவன் படிகாரம் மாதிரி அப்படியே உப்பு மாதிரி இருப்பான். ஆமாம், ஆனால் உப்புன்னு என்ன தெரியுமா? அப்படியே கரைஞ்சிடணும். ஏசுனாரு பாருங்க, அப்படியே கரைஞ்சிருவார். ஒரு டீ கடையில் உட்காந்தாருன்னா அப்படியே கரைஞ்சிருவார். கொஞ்ச நேரத்தில் இவருடைய சுவை சுற்றி இருக்கிறவனுக்குள்ள வந்துடும். கைத்தட்டுங்க ஒரு அவருக்கு. அதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு புறஜாதி உங்கள் பக்கம் ஈர்க்கப்படாவிட்டால் நீங்கள் இன்னும் சாட்சியா இல்லை என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் பேசுவதற்கு முன்பாக உங்கள் வாழ்க்கை ஒரு புறஜாதியை ஈர்க்காவிட்டால், உங்கள் வாழ்க்கை ஒரு புறஜாதியை ஈர்க்கணுங்க. இங்கனுக்குள்ள உருண்டு மைக்கையும் சிஸ்டத்தையும் தள்ளி விடுறது எல்லாம் நல்லது, பரவாயில்ல, நாங்கள் திரும்ப எடுத்து வச்சுக்கிறோம். ஆனாலும் உங்கள் அபிஷேகத்துக்குள்ள உங்களை வளர்க்க தான் நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் அது மட்டுமே முழு நோக்கம் அல்ல. இன்னொரு குரூப் இதுக்காண்டி தான் வந்து எதுலேயுமே நிறைய அப்படியே ஃபயரே விழுந்தாலும் ஃபயர் ப்ரூஃப் டெட் பாடி எந்திரிச்சாலும்
அது வந்து அடுத்த எக்ஸ்ட்ரீம். தயவுசெய்து கொஞ்சம் வாயை திறந்து தோத்திரம் சொல்லுங்க, கடவுளோட பேசுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, பட் அவுட்புட்னா என்ன? அவுட்புட்னா இந்த உலகம் ஒன்றை செய்ய முயற்சி எடுத்து அவர்கள் முடியாத போது, உன் வாழ்க்கையில் அது எளிதாய் நடக்கும்போது உன்னை பார்த்து அவன் சொல்றான், இது தேவனுடைய விரல், அபிஷேகம், ஆசீர்வாதம். செக்குலர் வேர்ல்டை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நீ இன்னும் சரியான இடத்துக்கே வரலையா? ரிலீஜன் அப்படின்றது தன்னை ஒதுக்கிக்கிறது. ஆனால் என்னைக்கு ஆன்மீகம் தேசத்தை டிஸ்டர்ப் பண்ணுதோ அன்னைக்கு தான் எழுப்புதல் ஆரம்பிக்குது, அன்னைக்கு தான் ரிவைவல் ஸ்டார்ட் ஆகுது. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக. கரண்ட் போயிடுச்சு, இப்போலாம் கரண்ட் போகிறதே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இன்வெர்ட்டரில் டக்குன்னு சுவிட்ச் ஓவராக இன்வெர்ட்டருக்கு வந்துடுது. அந்த காலத்தில் கரண்ட்டு போயிடுச்சுன்னா உடனே மக்கள் எதை தேடுவாங்க? தீப்பெட்டியை தேடுவாங்க. அந்த மாதிரி தீப்பெட்டியை தேடி அந்த அந்த குரூப் குடும்பமே தீப்பெட்டியை தேடும். பற்ற வச்ச உடனே என்னங்க நடக்கும்? வெளிச்சம் வந்தவொடனே என்ன இருக்கும்? எங்கெல்லாம் தீப்பெட்டி தேடணும் அத்தனை பேரும் சரட்டுன்னு அந்த லைட்டை திரும்புவாங்களா இல்லையா? எவனாச்சும் வெளிச்சம் வந்த பிறகு திரும்பாமல் இருப்பாங்க, அத்தனை பேரும் திரும்புவாங்க. லைட் மீன்ஸ் வெளிச்சம் என்றால் அது ஈர்க்கக்கூடியது, உங்கள் பக்கம் மக்களை திரும்ப வைக்கக்கூடியது. எத்தனை பேர் உங்கள் பக்கம் திரும்பப்பட்டிருக்கிறார்கள்? ஒரு 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 முச்செடி எரிந்து பிரகாசித்தப்ப மோசே he was attracted. அச்சா அல்பாரோ சாந்துராதியாங்கா, அவன் சொன்ன அந்த அற்புத காட்சியை நான் காண்பேன் என்று சொல்லி he approached. அவன் நெருங்கினான். ஐயா, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டான் பாருங்க. ஜெயிலரு கூப்பிட்டு அடின்னு அடிச்சிருக்கான். என்ன ஆயிடுச்சு? சிறை கதவு திறந்துருச்சு. அது சொல்கிறான், என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் சார். அவன் கேட்குறான், அப்புறம் தான் பதிலே கொடுக்குறான். இங்கே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ரட்சிக்க பிறகு நீ என்ன செய்யணும்னா அப்படின்னு 6 பாயிண்ட் கொடுக்குறோம். அவன் சொல்ல, நான் கேட்கவே இல்லை, எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என் அன்புக்குரியவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை தான் ஃபர்ஸ்ட் காஸ்பல். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து உலகமெங்கும் சாட்சியாக இருப்பீர்கள். சாட்சி என்பது அதுதான். ஜனங்களை ஆச்சரியப்படத்தக்க வைக்க வாழ்க்கை தான் சாட்சி. வெள்ள சட்டையும் செருப்பு போடாதவங்க சாட்சினா, இன்னைக்கு மதுரைக்குள்ள ஆயிரக்கணக்கான பேர், தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் அதற்கென்று. அதுதான் சாட்சினா இன்னைக்கு தமிழ்நாடே ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஆனாலும் அதை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறான். ஏன்னா அது அவனை ஈர்க்கவில்லை. பின்பு எது அவனை ஈர்க்கும்? அவனை எது ஈர்க்கிறதோ அதுதான் சாட்சி. மோசே என்ற ஒரு மனிதன் மூலமாக எகிப்திய மந்திரவாதிகளே வந்து என்ன செஞ்சாங்க? என் அன்புக்குரிய உங்கள் வாழ்க்கை புறஜாதியார் மத்தியிலே ஒரு சாட்சியான விஷயமாக இருக்கும்படிக்கு தேவன் நம்மை வைத்திருக்கிறார். சாட்சினா அதாவது ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் பீயிங். அந்த இடத்துல தேவன் நம்ம வைக்கிறார். அந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். He wants someone to be a witness. அவர் தனக்காக யாராவது ஒருத்தர் சாட்சியார்கள் விரும்புகிறார். அதுக்காக அவர் கண் என்ன செய்தான்? பூமியெல்லாம் அப்படியே ஓடுதான். என் வல்லமையை ஆற்று விளங்க பண்ணலாம், என் வல்லமையை ஆற்று விளங்க பண்ணலாம் என்று பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவுகிறதா. அச்சா, எப்பேற்பட்ட தேவன் உங்களுக்கு இருக்கிறாரு. எலியாவின் தேவன் எங்க இவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அவர் சொல்றாரு, எலியா எங்கடான்னு அவர் தேடுறாரு. He is searching for him. என் அன்புக்குரிய தேவப்பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு தேவன் விரும்புகிறார். ஆமாம், நாலு கிறிஸ்தவ சகோதரிகள் உன்னை சுற்றி நின்றுட்டு, சிஸ்டர் ரொம்ப நல்லா ஜெபிச்சிங்க சிஸ்டர், அதெல்லாம் விட்டு வெளியே வந்துருங்க. ஆமாம் சகோதரிகளே, இது சாட்சி அல்ல. ஆமாம், இதை தாண்டி ஒன்று இருக்கு, அதுதான் சாட்சி. அதுதான் தேவன் சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். லைட் மீன்ஸ் சொல்யூஷன், லைட் மீன்ஸ் நாலேஜ், லைட் மீன்ஸ் விஸ்டம். எதுக்கு உலகம்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? உலகம்னா அதைத்தான் சொல்கிறேன். உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பீங்க. கொஞ்சம் கரைங்க, கொஞ்சம் வெளியில் வாங்க. உள்ளே வாங்க என்று சொல்லுவதல்ல சுவிசேஷம், வெளியே போங்க, அதுதான் சுவிசேஷம். அதான் இயேசு சொன்னார், புறப்பட்டு போய்
உட்காந்துக்கிட்டு இருக்காது, இன்னும் கிளம்பலையான்றாரு. அந்த லெவலில் அவனை வச்சிருக்கிறாரு. புறப்பட்டு போய் உங்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு முன்பாக சாட்சியாக இருக்கத்தக்கதாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யும்படிக்குத்தான் ஒரு நல்ல ஆவியானவரை, வல்லமையுள்ள ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதன் நோக்கம் ஆவியில் நிறைவதும் அந்நிய பாஷை பேசுவது மட்டுமல்ல. ஒரு ஜென்ரேட்டர் ஓடிக்கிட்டே இருக்கு சார், சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு, ஆனால் லைட் எதுவும் எரிய மாட்டேன்து. உங்களுக்குள்ள கேள்வி வருமா வராதா? லைட் எரியல, ஆனால் ஜென்ரேட்டர் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஜென்செட் எதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு? லைட் எரிய வைக்கிறதுக்கு. இதுதான் அந்த ராபாலா. இந்த ஜென்செட் எதுக்கு ஓடுதுன்னு எனக்கு தெரில, ஓடுது, ஆனால் லைஃப்பில் லைட்டு மட்டும். உங்கள் மனது இந்த நாளில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை எதிர்பார்க்க ஆரம்பிப்பதாக, நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை தேவன் செய்ய ஆரம்பிப்பாராக. இந்த சூழ்நிலை உங்களை ஒரு நாளும் மாற்றாது. இந்த அரசாங்கம், அரசியலின் மாற்றங்கள் உங்களை ஒரு நாளும் மாற்றாது. ஆனால் உங்கள் வாழ்க்கை இந்த தேசத்தின் அரசியலையும் இந்த தேசத்தில் இருக்கிற மற்ற காரியங்களையும் மாற்றக்கூடியதாக இருக்கும். தானியேல் என்பவர்களும் யோசேப் என்பவர்களும் சிம்சோன் என்பவர்களும் இவங்க யாருமே சர்ச்சுக்குள்ள சாட்சியா இல்லை. அதுதான் மேட்ரு. பவுலும் சரி, இவங்க எல்லாம் உலகத்துக்கு சாட்சியா இருந்தாங்க. அவங்கெல்லாம் இந்த உலகத்துக்கு சேலஞ்சா இருந்தாங்க. சாம்சன்னா பெலிஸ்தியர்கள் மரலுவாயலாம். சாம்சனை தூக்கிட்டு வாங்கடான்னா 2 பேர் அனுப்ப மாட்டாங்க, 1000 பேர் அனுப்புவாங்க. சார் கையை தட்டுங்க சார், இந்த உலகத்துக்கு நான் சேலஞ்சா இருக்கணும். உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும்படி தான் தேவன் உங்களுக்கு இந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டாம். இதுக்கு தான் என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் நீ புரிந்து கொண்டாலே போதும். நம்முடைய வேலையெல்லாம் எப்பவுமே திறக்கிறது இல்லை, நம்ம வேலையெல்லாம் எப்பவுமே இடிக்கிறது இல்லை. நம்முடைய வேலை தட்டிக்கிட்டு இருக்கிறது திறக்கிறது தான். ஃபார் எவ்ரி பிளஸிங் யூ ஜஸ்ட் ஓப்பன் யுவர் ஹார்ட், தட் இஸ் எனஃப். ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செஞ்சீங்க? மனசை திறந்தீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஜஸ்ட் உங்கள் மனசை திறந்தா போதும், ஆவியான மீதியை பார்த்துக்கோ. உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்னை தேவன் அபிஷேகம் பண்ணது நோக்கம் இந்த உலகத்திற்கு சவாலாக இருக்கத்தக்கதாக. சாம்சன் பெலிஸ்தீர்களுக்கு சவாலாக இருந்தான், மோசே எகிப்தியர்களுக்கு சவாலாக இருந்தான், தானியேல் பாபிலோனியர்களுக்கு சவாலாக இருந்தான். நான் சொல்கிறேன், மே நாட் பி டன் இம்மிடியட்லி பட் டெஃபினெட்லி. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். கட்டாயம் நடக்குங்க, கட்டாயம் நடக்கும். மோசையோட வாழ்க்கையில் அது நடந்தது. ஆமாம், 3 ஸ்டேஜில் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு மோசே உள்ளே போனப்போ எடுத்தோன்னே முதல் நாளே நடக்காமல் இருக்கலாம், பட் அந்த 3 ஸ்டேஜஸ் அவன் லைஃப்பில் இருந்துச்சு. மொதல் போய் நேராக போய் பார்வன்ட்ட போனான். யாரை பார்க்கணும்? பார்வனை பார்க்கணும். ஐயா எதுக்கு பார்க்கணும் சொல்லு? இல்லை, உள்ளே போய் பார்க்கணும், ஒரு சில விஷயம் அவர்கிட்ட பேசணும், முக்கியமான விஷயம். அந்த காலத்தில் ராஜாக்கள்கிட்ட முக்கியமான ரகசியம் பேச வேண்டியது இருக்குன்னா கம்ப்ளீட் செக் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. உடனே கூட்டிகிட்டு போகிறேன். அவனை கூட்டிட்டு போனேன். என்னப்பான்னு கேட்குறான் பார்வன். ரொம்ப ஃபைலெல்லாம் பார்த்து ரொம்ப பிஸியாக இருந்தவர். இல்லை, எங்கள் மக்கள்லாம் விட்டுருங்க, நாங்கள் போயிடுறோன்றான். என்னப்பா? எங்கள் ஆள்கள்லாம் விட்டுருங்க, நாங்கள் ஒரு 10 லட்சம் பேர்கிட்ட இருக்கிறோம். 15-20 லட்சம் பேர்கிட்ட இருக்காங்க, 25 லட்சம் பேர்கிட்ட நாங்கள் போயிடுறோன்றான். என்ன அப்படின்றான். எல்லாம் உட்காந்துக்கிட்டு சிரிக்கிறாய். என் ஜனங்களே எனக்கு ஆராதனை பண்ணி விட்டுவிடு எங்கள் தேவன் சொன்னார். தேவனா? யாருப்பா உன் கடவுள்? Who is your God? எப்பேற்பட்ட கேள்வி பாருங்க. பார்வோன் தன்னுடைய வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய தப்பு அவன் கேட்ட அந்த ஒரு கேள்வி. Who is your God ன்னு கேட்டான் பாருங்க. அவன் கேட்ட ஒரு கேள்விக்கு தேவன் 10 தடவை பதில் சொன்னாரு. கைத்தட்டு. என்ன யாருன்னா கேட்குறேனே, உனக்கு மட்டும் இல்லடா, உன் நாட்டுக்கே சொல்றேன் யாருன்னு. அந்த 10 வாதைகளும் இப்ப நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? How to be a witness to the world. We are anointed with the presence of the Lord, the Holy Spirit. ஆனால் அது எதற்காக அதான் பேசுகிறேன். உன் கடவுள் யாரான்னு கேட்டான். அதைத்தான் இந்த உலகம் நீ கேட்குது. உன்னை பார்த்து யாரும் ஏசுநாதர். ஆமாம், அந்த செவ்வாய்ச்சி கேலண்டரில் கையில் ஒரு ஆட்டுக்குட்டியோடு இருப்பார். சத்யராஜெலாம் கட்டை கொடுக்குற மாதிரி ஆகி போச்சு கடலோர கவிதையில் பழைய படத்தில். இவங்க ஏசுநாதரை தூக்கி சிலுவையில் அடைஞ்சிட்டாங்கடா. அந்த மாதிரி ஏசுநாதனா பரிதாபமாக தான் பார்க்குறாங்க. ஆமாம், அதனால தான் நாங்களும் பரிதாபமாகவே இருக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஆமென்.
அதெல்லாம் who is your God? யாருப்பா உன் கடவுள்? என்ன கேள்வி பாருங்க. அந்த நாட்டுக்கே சொன்னார் நான் யாருன்னு. நாட்டுக்கே சொன்னார். 10 அற்புதங்களும், ஒரு தடவை தவளை வந்துச்சு, ஒரு தடவை பேன் வந்துச்சு, ஒரு தடவை ஒவ்வொன்று வந்துச்சு பாருங்க. இது ஏன் அந்த பர்டிகுலர் ஏரியா அந்த மிருகங்களை வச்சே பண்ணார் அப்படின்னா, அந்த 10மே எகிப்தியர்களின் நம்பிக்கை. தவளைக்கு நாம் ஒரு கடவுளே வச்சிருந்தாங்க. அந்த கடவுள் இவங்களை காப்பாற்றும் நம்பியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட கடவுள் இருக்கும். அதில் 10 கடவுள். நைல் நதி கூட அவங்களோட மிகப்பெரிய நம்பிக்கை. எகிப்து தேசத்தின் முழு செழிப்பும் நைல் நதியிலிருந்து வந்தது. அதனால தான் யோசேப்பு காலத்தில் அந்த நைல் நதியிலேருந்து 7 மாடு எந்திரிச்சிச்சு அப்படின்ன உடனே யோசேப்புக்கு தெளிவாக சொல்லிட்டான், நைல் நதினா செழிப்பு, நைல் நதியிலேருந்து செழிப்பு வரப்போகுது, அதாவது நைல் நதியில் தண்ணி நிறையா வரப்போகுது, அதனால் தேசம் செழிப்பாக போகுது. அடுத்த 7 வருஷம் நைல் நதியில் தண்ணி வராது, தேசம் க்ளீனாக சொல்லிட்டான். ஏன்னா அந்த நைல்லேருந்து கிளம்புது. பரவாயில்ல, அவன் தெளிவாக சொல்லிட்டான். கரெக்டாக என்னென்னா, நைல் நதி அவனுடைய நம்பிக்கை. அதை அடித்தார் தேவன். தவளை அந்த கடவுள் காப்பாற்றினா சொன்ன, உன் தவளையே நம்ம கண்ட்ரோல்லாண்டா இருக்கு. எதெல்லாம் அவன் தங்களை ஆளுகிறது, தங்களை ஆசீர்வதிக்க நினைச்சானோ, கர்த்தர் மோசேன் மூலமா அதெல்லாம் என் கண்ட்ரோலுக்குள்ள தாண்டான்னு சொன்னார். பஞ்சபூதங்கள்ன்றாங்க, ஆனால் 5ஐயுமே அவர் கண்ட்ரோலில் தான் காட்டுறாரு பைபிளில். நெருப்பு அவர் கண்ட்ரோலில் வருது, ஆமாம், தண்ணி அவர் கண்ட்ரோலுக்கு புரியுது, வாயு காற்றே அவர் கண்ட்ரோலில், காற்றே இறையாதுன்றாரு. சார் பஞ்சபூதமே நம்ம ஆமாம் கீழே தான் இருக்கின்றாரு. ஸோ இந்த உலகம் எதை பெரிய சக்தியாக நினைக்கிறதோ அது ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற இடத்தில் தான் தேவன் வைத்திருக்கிறார். இந்த உலகம் பில்லி சுனியம் வந்து வேற என்ன வியாதி இதுக்கெல்லாம் பயப்படுதுன்னா, அவனை ஆளுகை செய்கிறதை அது உன்னோட ஆளுகைக்கு கீழே இருக்கு என்று காட்டுவதற்கு தான் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அந்த அபிஷேகம் என்ன சாட்சியா இந்த பூமியில் வைப்பதற்காக முதல் தடவை யாரான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான் பாருங்க. பிலோ இந்த நார்மல் லெவல்ல இருக்கிறான். பைபிள் சொல்லுது, பார்வோன் அவர்களை துரத்தினான் இருக்கு. ஐயான்னு இருக்காங்க 2 பேர் இந்த ஜனங்களை துரத்துற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போடா 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 அடி விழுந்துச்சா விழுகலான்னு தெரியல. அதான் அவனோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு. செகண்ட் ஸ்டாண்டர்டு எப்படி இருந்துச்சுன்னா, என் அன்புக்குரியவர்களே, இவன் என்னெல்லாம் செஞ்சானோ, இவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்கிறான். என்ன செய்கிறான்? இவன் கீழே கம்பை போடுறான், அவனும் போடுறான், இதுவும் பாம்பாகுது அதுவும் பாம்பாகுது. இவன் நைல் நதி அடிக்கிறான், ரத்தமாகுது, அவனும் அடிக்கிறான். இவன் செய்கிறதெல்லாம் அவன் செய்கிறான். இப்போ தான் அவன் ஈக்குவல் ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்கிறான். 3rd டைம் அவன் செய்யும்போது அவன் செய்ததை இவர்களால் செய்ய முடியவில்லை. அப்போ தான் அந்த எகிப்திய மந்திரவாதிகள் சொல்கிறார்கள், இது மெய்யாகவே தேவனுடைய விரல் என்று. என் அன்புக்குரியவர்களே, இந்த காலையில் நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களை இந்த உலகத்திற்கு சாட்சியாக, சாட்சின்ற வார்த்தைக்கு வேற ஒரு அர்த்தத்தை நான் சொல்கிறேன், இந்த உலகத்திற்கு சவாலாக இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கரங்களை தேடி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எந்த விதத்திலே இந்த உலகத்தில் உங்கள் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் இல்லாத ஒரு விஷயம் எந்த விதத்தில் நம்மிடத்தில் வெளிப்படுகிறது? உங்கள் பிஸ்னஸில், உங்கள் ஐடியாஸில், உங்களுடைய செயல்பாட்டில், உங்களுடைய ஆரோக்கியத்தில், உங்கள் வாழ்க்கையில் பெருக்கத்தில் ஏதோ ஒரு விதத்தில் தேவன் அதை உங்கள் வாழ்க்கையில் காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். புதிய வருஷத்துக்குள்ள நம்ம நுழைய போகிறோம் சீக்கிரத்தில். வருகிற நாட்கள் நீங்கள் இந்த உலகத்திற்கு சாட்சியாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.